ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு போக போகிறீங்களா? அப்போனா அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு சில விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்பவும் போகிற போல் வந்துட்டு டொமஸ்டிக் டெர்மினல் 2க்கு வந்துட்டு போயிட்டு, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்துட்டு அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளாகு, அந்த மெட்ராஸ் கஃபே இது எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ளைட் வந்து டெர்மினல் 4 அப்படின்னு புதுசாக கொடுத்துருக்காங்க. அந்த டெர்மினல் 4 நீங்கள் தான் இப்போ பார்த்துருக்கீங்க. அப்படியே காலியாக இருக்குங்க. சென்னை ஏர்போர்ட்டில் இவ்வளோ காலியாக நான் பார்த்ததே கிடையாது. மக்கள் நடமாட்டமே இல்லை. எஸ்பெஷலி இண்டிகோக்கு வந்துட்டு இந்த டெர்மினல் தராங்க. இது 2ல இருந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட்ல இருக்கு. நான் 2ல இருந்து லாஸ்ட்டுக்கு போகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. நீங்கள் வந்துட்டு இந்த டெர்மினல் 4 வந்தால் சீக்கிரம் கிளம்பி போயிடுங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அந்த ஏர்போர்ட் மெட்ரோக்கு பக்கத்தில் இருக்க ஆல்மோஸ்ட். நீங்கள் இன்கேஸ் சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட் அரைவலில் இருந்தீங்கன்னா, அதாவது ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறவங்களா இருந்தீங்கன்னா, பேகேஜுக்காக வெயிட் பண்ணும்போது அங்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த கேலரியை விசிட் பண்ணலாம். அதாவது இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் பண்ணது 100 ஆண்டுகள் நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலரி வச்சிருக்காங்க. இந்த பார்ட்டிஷனில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ மக்கள் கொல்லப்பட்டாங்க, இந்தியாவோட அந்த கருப்பு தினங்களா